இந்த உலகலை பட்டம் கொடுத்தலாம் அழகியெல்லாம் தேர்வு செய்யுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுவே அரசியல் தெரியுமா? எனக்கு எங்க அம்மா தான் அழகு. அழகு இங்கேயா இருக்கு, இங்க இருக்கு. அழகு இங்கெல்லாம் இருக்கு. அடுத்தவன் என்ன வேல்யூ பண்ணலங்கிற பத்திலாம் நீங்க கவலையப்படாதீங்க. நீங்களே உங்களை வேல்யூ பண்ணலாம், அடுத்தவங்களை எப்படி வேல்யூ பண்ணுவோம்? பெண்ணுக்கே ஒரு சிறப்பு குணங்கள் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்க. வேரோடு பிடுங்கி நட்டால் வேறொரு இடத்தில் பெண் வளரும். ஆனாலும் women is always multitasking. ஒரே நேரத்தில் 4 வேலைகளை ஒரு பெண்ணால பார்க்க முடியும். பெண் சொல்லுக்கு இருக்கிற பலம் ஆணுடைய உடம்புக்கே கிடையாது. ஆனா அம்மா சொல்ற அந்த ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம். நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யலைன்னா, நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஒருத்தங்க செய்ய சொல்லுவாங்க. வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகன் பேர் வச்ச கதை அந்த வாழ்க்கை நீங்க வாழும். பிடிச்சதை செய்யறப்ப கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அது லைஃப் முழுக்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். எனக்கு எங்க அம்மா தான் அழகு இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த முகம் அதுதான். எனக்கு எங்க அம்மா தான் அழகா தெரியாங்க. இந்த உலகலை பட்டம் கொடுத்தலாம் அழகியெல்லாம் தேர்வு செய்யுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுவே அரசியல் தெரியுமா? அதுவே அரசியல் தான். ஏன் அதுக்கு முன்னால் நம்ம ஊர்ல அழகானவங்களே கிடையாதா? நம்ம சித்தி அத்தையெல்லாம் இல்லையா? அது எப்படி வரிசையா கொடுத்தாங்க? இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். சுஷ்மிதாசன்ல இருந்து கொடுத்து ஐஸ்வர்யா லாரா தத்தான்னு போற வாக்கில் அவ்வளவு பேருக்கு வரிசையா கொடுத்தானுங்களே, அது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு முன்னால் இந்தியாட்ட காசு இல்லை. அழகு பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவை ஒரு டம்பிங் யார்டாக பொருட்களை கொண்டு கொட்டுவதற்கான இடமாக மாற்ற வேண்டும். அதற்காக அழகு சார்ந்த சிந்தனைகளை அங்க தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய இளைஞர்களுக்கு இல்ல காசு இருக்கு. ஒரே ஒரு சும்மா பவுடரை மட்டும் போட்டுட்டு நீட்டா வந்து போயிட்டு இருந்தாலும் எல்லார் பேக்லையும் கொண்டாந்து பொருளை இறக்கணும். அதுக்கு கொடுத்ததுதான் அழகி பட்டம்லாம். அழகு இங்கேயா இருக்கு, இங்க இருக்கு. அழகு இங்கெல்லாம் இருக்கு. என் சிந்தனையில் தெளிவு இருந்தால் நான் அழகு. என் எண்ணம் செழுமையாக இருந்தால் நான் அழகு. என் பார்வை கண்ணியமாக இருந்தால் நான் அழகு. என் பிரியம் மனிதர்கள் மீது இருந்தால் நான் அழகு. தவறை மன்னிக்கிற குணம் இருந்தால் அது அழகு. துரோகத்தை தாங்குகிற தெம்பு இருந்தால் அது அழகு. எதிரியை கூட மன்னிப்பேன் என்று ஏற்றுக்கொண்டால் அது அழகு. எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் சொல்லி பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு சொன்ன ஊர்ல பிறந்தவர்கள் நாம. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, இதெல்லாம் நீங்க வேர்ல்டுல எந்த லிட்டரேச்சர்லயும் பார்க்க முடியாது. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு சொன்னான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி திருக்குறளுக்கு முன்னாலே வந்துருச்சு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலகமே எங்களுடன் சொன்னவனுக்கு தான் நாம யோசிக்க வேண்டிய ரேஷியோன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாம சும்மா அவட ட்ரெஸ்ஸை விட என் ட்ரெஸ் நல்லா இருக்கானா யோசிக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், இவ்வளவு பெரிய அறிவுசார் பின்புலத்தை வைத்திருக்கிற, அறிவுசார் தத்துவத்தை வைத்திருக்கிற, ஞான செருக்கோடு இருக்கக்கூடிய மாபெரும் கூட்டம் கான்டெம்பரரியா திங்க் பண்ணும், நவீனமாக திங்க் பண்ணும். திங்கிங் ப்ராசஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் than the execution. திங்கிங் பேட்டர்ன்ல முதல்ல மாற்றணும். என்னுடைய சிந்தனை அளவுகளை நீங்க மாற்றுவதற்கு பாருங்க. எதற்கான விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க என்பது உங்களுடைய வேல்யூ சிஸ்டத்துல இருந்தா வருது. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய சிந்தனைகள், உங்களை பற்றி உங்களுடைய மதிப்பீடு ஒன்று இருக்குல்ல, அந்த மதிப்பீடு மிக சரியாக இருக்கிற போது உங்களுடைய சிந்தனை மாற ஆரம்பிச்சிடும். நான் இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க கூடாது, இது எனக்கு தேவையில்லாத வேலை. எதை நான் சிந்திக்க வேண்டும் என்பதை என் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடு தான் முடிவு செய்கிறது இல்லையா? நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற போது இத்தனை பிள்ளைகள் என் பேச்சை கேட்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கேற்ற ஆளாக நான் மாற வேண்டும் என்ற மதிப்பீடு தான் எனக்கு தகவலை சொல்லுமே ஒழிய நீங்க வெளியில இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு வராது. யார் என்ன வேணாலும் சொல்லிக்க, எல்லாரும் ஏதாவது சொல்லிதான் இருப்பாங்க. நீ மல்லிகை கலர்டா பொட்டல மடிப்பெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறமா கல்யாணம் விட்டு போட்டா எடுத்துட்டாங்க. ரைட்டா? நீ வாய் இல்லைன்னா உன்னை நாய் இழுத்துட்டு போயிருந்தாங்க. உண்மைதான், ஒன்னும் தப்பு இல்லையே. வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிருக்கும். பேசித்தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம். மறுபடியும் உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன். உங்களை வேல்யூ பண்ண பாரு. உங்களை நீங்க முதல்ல வேல்யூ பண்ணும். அடுத்தவன் என்ன வேல்யூ பண்ணலங்கிற பத்திலாம் நீங்க கவலையப்படாதீங்க. நீங்களே உங்களை வேல்யூ பண்ணலாம், அடுத்தவங்களை எப்படி வேல்யூ பண்ணுவான்? Don't expect any endorsement from external thing. It is an internal process. You need to respect what you do. நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மீது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தின் மீது உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதை பொறுத்து. அதனாலதான் சொன்னேன், don't get excited with things which excites you. ரொம்ப ஈஸியா உங்களை எக்ஸைட் பண்ண முடியும். எக்ஸைட்மெண்ட் வழியா தான் அதான் அபிப்பிராய பேதங்கள் வழியாகவே இந்த சமூகத்தை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் வாழ்வில் ரொம்ப முக்கியமான நுட்பமான விஷயம். அடுத்தது, உங்கள் பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பெருவாரியாக நம்முடைய பலகீனங்கள் பற்றின குறியீடு நமக்கு இருக்கும். நம்ம எல்லாருமே அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா? எனக்கு ஆங்கிலம் வராது, நான் கிராமத்திலே பிறந்தவள், எங்க குடும்பம் பணக்காரன் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல படிக்க வந்திருக்கிறேன், நான் படிக்க வந்ததே பெருசு, இதெல்லாம் இப்படியெல்லாம் வச்சிருப்போம். ஆனா நம்முடைய பலமெல்லாம் என்ன நம்ம என்னைக்காவது கண்டுபிடிச்சிருப்போமா? Have you ever thought about your strength? We always calculate our weakness. நம்முடைய குறைகளை நாம எப்போதுமே கணக்கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா என்னைக்காவது நம்முடைய நிறைகளை கணக்கெடுத்திருக்கோமா? முதல் நிறை என்ன தெரியுமா? ஒரு சாதாரண ஸ்மால் டவுன்ல நீங்க பிறந்ததே முதல் பலம். ஆக்சுவலா தான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஜெயிச்சு நிக்கிறவங்க எல்லாமே ஸ்மால் டவுன்ல இருந்து வந்தவங்க தான். பெருவாரியானவர்கள் ஸ்மால் டவுன்ஸ்ல இருந்து வந்தவங்க.
அது ஒரு அற்புதமான ஈகோ சிஸ்டம் உங்களுக்கு, ஒரு வாழ்வியல் சூழல் இது உங்களுக்கு தரும். அந்த வாழ்வியல் சூழலுக்குள் மனிதர்கள் இருப்பார்கள், வெறும் கருவிகள் மட்டும் இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்வியல் சூழல், குடும்ப பின்னணி, பண்பாடு, இப்படி பல விஷயங்களோடு நீங்கள் தொடர்பில் இருப்பீர்கள். உங்களுக்கான அர்ஜு கூடுதலா இருக்கும். ஏன்னா நான் சின்ன இடத்துல இருக்கேன், இதை விட பெரிய இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். தட் இஸ் the first advantage that you have. பெண்ணுக்கே ஒரு சில சிறப்பு குணங்கள் ஒன்று இருக்கு, அதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்க. அதுல வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளர்வா, ஆனாலும் முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்துல வளருவா. இந்த இடத்துல இருந்து போய் திருவாரூர்ல இருந்து சென்னையில ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் அங்க இருக்க அத்தனையும் புதுசு, அந்த வீடு புதுசு, மாமியார் புதுசு, மாமனார் புதுசு, வீட்டுக்காரர் புதுசு, அங்க இருக்க நாய்க்குட்டி புதுசு, பாத்திரம் புதுசு. எங்க வீட்டுல அகலா கிண்ணம் வைப்பான், அவன் வீட்டுல சின்ன கிண்ணம், டம்ளருக்குள்ள டம்ளர் வச்சு, அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் வச்சு எங்க அம்மா வைக்க, இங்க வேற கரண்டி வேற, பாத்திரம் வேற, பால் பானை வேற, எல்லாம் வேற. 6 மாசத்துல அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து சாவி கொத்த வாங்கி இடுப்புல வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதுவும் லீடர்ஷிப் தான். மனிதர்களின் மனங்களை வெல்லுவது லீடர்ஷிப் தானே. இன்னொரு இடத்துல போய் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆப்போசிட்டா ஒரு பையனை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுல போய் இருக்குன்னா எத்தனை நாள் தாங்குவான்? கஷ்டம். ஒரு நாள் ஹோட்டல்ல தூங்குறதே கஷ்டம். 4 நாளா ஊர் சுத்திட்டு இருக்கேன், என்ன 2 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போறேன். வீட்டுல போய் என் வீட்டுல தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும். டிசைன் அப்படி. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளர்வா. That's your strength. You need to understand that. என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? என்னால அப்படி பண்ண முடியும். Women is always multitasking. ஒரே நேரத்தில் 4 வேலைகளை ஒரு பெண்ணால பார்க்க முடியும். மல்டிடாஸ்கிங் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணதே கிடையாது. Women are naturally multitasking because நம்ம எல்லாம் காடுகளில் வளர்ந்தவர்களுடைய பூர்வமும் அப்படிதான். ஆண் வேட்டையாடுறதுக்கு போவான், பெண் வீட்டு நிர்வாகங்களை பார்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழந்தைய சின்னதா ஒரு அங்க விளையாடிட்டு இருக்கோம், இங்க அடுப்பு இருக்கும், ஏதோ அருவாமனை மாதிரி உள்ள அறிஞ்சுட்டே இருப்பாங்க. ஒலை கொதிக்குதான்னு பார்த்துக்கிட்டு அருவாமனையில விரல் படாம காய் நறுக்கிக்கிட்டு அந்த பக்கம் இருக்க குழந்தையும் எங்க இருக்கு, பூச்சிப்பட்டு கடிக்குதான்னு கவனமா பார்த்து எல்லாத்தையும் அட் அ டயத்துல கரெக்டா பண்ற கெப்பாசிட்டி பெண்ணுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் ஆணுக்கு குறி வைத்தல் தான். பறவை ஒரு கிளையில உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிளையை மறைத்து இலையை மறைத்து அங்க இருக்கக்கூடிய குருவியை மட்டும் குறிபார்த்து அதை அவர் அம்பாலோ ஏதாலோ எய்வார். அதனால ஆணுக்கு குறுகள் பார்வதா இருக்கும். இட்ஸ் கால்ட் டன்னல் வியூ. நீங்க சொல்லுங்களா, ஆணுக்கு எதிராக சில நமக்குமே ஆண்களையுமே பெருசாலாம் புரியலாம் கிடையாது. ஆண்கள் இங்க இல்ல, இருந்தாலும் அவங்களுக்காக யாராவது பேசணுமா இல்லையா? அதை குறுகுருன்னு பாக்குறான் இல்ல, நிறைய நேரம் அவனுக்கு அப்படிதான் பார்க்கவே தெரியும். இட்ஸ் அ டன்னல் வியூ. விமன் இஸ் அ வைடர் வியூ. விமன் வைடர்ல பார்ப்பாங்க. உங்களை குறுகுருன்னு பாக்குறான், அப்படி இல்லை, அவங்க குறுகுருன்னு தான் பார்ப்பான். ஏன்னா அவன் குறிவைத்து பழகியவன். டன்னல் வியூ, குகை வழி பார்வை தான் அவனுக்கு இலக்கு மட்டும் தான் தெரியும். உங்களை ஒரு பையன் பாக்குறாப்ல அப்படின்னா அவன் பாக்குறது உங்களுக்கு இல்ல, ஊருக்கே தெரியும். ஆனா நீங்க ஒரு பையில 1 வருஷம் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பையலுக்கு ஒண்ணுமே தெரியாது. லூசு மாதிரி ரோட்ல நின்றுட்டே இருப்பான். சொல்ல வருது என்னன்னா, உங்களது வைடர் ஃப்ரேம், தட்ஸ் கால்ட் மல்டி டாஸ்கிங். இங்க இது இருக்கு, இங்க இது இருக்கு, இங்க இது இருக்கு, இங்க இருக்கு, இது இருக்கு. ஓகே, நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஆனா விமன் போட்டோகிராஃபர்ஸ் வேர்ல்ட்ல பாப்புலர் தெரியுமா? இந்த வேலைகளுக்குள்ள இவங்களுக்கு ஸ்பேஸ் முன்னால இல்ல. இப்ப மீடியாவுக்குள்ள விமன் போட்டோகிராஃபர்ஸ் வந்த பிறகு நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் செக் பண்ணி பாருங்க, பாப்புலர் போட்டோகிராஃபர்ஸ் ஆர் விமன் போட்டோகிராஃபர்ஸ். ஏன்னா ஃப்ரேமிங் சென்ஸ் உங்களுக்கு அழகா இருக்கும். கார்ல சின்னதா ஒரு ரோஸ் பெட்டல் மட்டும் வராது, அந்த பெண்ணு கண்ணில் படும். இப்ப இந்த பையன் என்னையே எடுத்துக்கிட்டோம் அப்படி. இட்ஸ் டன்னல் வியூ. தப்பு ஒண்ணு கிடையாது. அது குகை வழி பார்வை, இது அகல பார்வை, அவ்வளவுதான். குறுகுருன்னு பாக்குறான். குறுகுருலாம் பார்க்கல, அவனுக்கு அப்படிதான் பார்க்கவே தெரியும். அதனால அவன் முட்டாள் என்றோ முரடன் என்றோ நீங்கள் முடிவுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவனுக்கு உங்க அண்ணன் கூட அப்படித்தான் பாப்பாப்ல. ஏதாவது சொன்னா சொல்லு அப்படிமாய். உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள்லாம் டிவியில நியூஸ் வாசிக்கல பாருங்க, லேசா அப்படி உங்களையே பாக்குற மாதிரி இருக்கும். உத்து கவனிச்சுன்னா அவனே உங்களை குறுகுருன்னு பாக்குற மாதிரி தான் இருக்கும். யூ ஹாவ் அ வைடர் பெர்ஸ்பெக்டிவ். மெனாவ குகை வழி பார்வை. அவர்கள் வேட்டையாடினவர்கள், இவர்கள் நிர்வாகம் செய்தவர்கள். These are the things that you need to understand. யாருக்கு இங்க எதிரி எல்லாம் கிடையாது, ரைட்டா? ஆளாளுக்கு ஒண்ணு வரும், அதை செய்வோம், தப்பு ஒண்ணும் கிடையாது. நீங்க பிளைட் ஓட்டினா தான் ஆணுக்கு ஈக்குவல் அர்த்தம் கிடையாது. ஆணை ஒரு யார்சிக்கா வைக்கிறதே தப்பு. ஆணை கடந்து போல உலகமே இல்லையே. என்ன ஆண் தான் உலகத்திலே ஆகப்பெரிய சக்தி என்று யார் சொன்னா? யார் சொன்னா? உலகம் முழுக்க பெண் தெய்வங்கள் அவ்வளவு இருக்கே, எல்லாத்தையும் கொண்டாடுறாங்களே. ஆண் தெய்வம் இருப்பதை போல பெண் தெய்வம் இருக்குல்ல. அப்புறம் எப்படி ஆணை மிஞ்சுவதுதான் வெற்றின்னு யார் உங்களுக்கு சொன்னது? இதெல்லாம் ஏமாத்து வேலை. ஆணை மிஞ்சலாம் வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஆண் பல இடத்துல அம்மா மடியில படுத்துருவான், எடுத்தானே. பெண் சொல்லுக்கு இருக்கிற பலம் ஆணுடைய உடம்புக்கே கிடையாது. 70 வயசு கிளவி வீட்டுல கிடக்கும், 50 வயசு ஆயிரும் அவருக்கு. மனு மாதிரி உடம்பு போய் ஒரு ஒடிஞ்சு போய் உட்காந்துருப்பாப்ல. அவனுக்கு 1000 பேர் வேலை பார்ப்பாரு. 1000 பேருக்கு முதலாளியா இருக்க ஒரு ஆளு மனசு ஒடிஞ்சு போய் அப்படி ஓரமா உட்கார்ந்து இருக்கப்ப அம்மா கேட்பாங்க, என்னப்பா? சாரி சார்,
அவங்க அம்மா கேட்பாங்க, என்னாச்சுப்பா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா. இல்லைப்பா சொல்லுப்பா, இந்த மாதிரி வேலையில் கொஞ்சம் பிரச்சனை, ஒரே நெருக்கடி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றப்ப அம்மா ஒரு வார்த்தை சொல்லும், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அந்த அம்மா கிட்ட எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. அவங்களால காசு கொடுக்க முடியாது, பொருள் எடுத்து போட்டு ஆட்டோவில் வந்து ஆளை வச்சாலும் அடிக்கலாம் முடியாது. ஆனா அம்மா சொல்ற அந்த ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அதை யார் சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். அதான் சொன்னேன், வாட் ஆர் தி ஸ்ட்ரெங்த் தட் வி ஹேவ். நமக்கான கூடிய நேச்சுரல் ஃபிட்னஸ் ஒன்று இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய இயல்பான திறன் என்னங்கிறத கவனிக்காமலே இதெல்லாம் திறன் இந்த உலகம் சொல்வது நீங்க துரத்துக்கிட்டு இருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. ஃபிளைட் ஓட்டுறதுனால நீங்க பெரிய எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஃபிளைட்டை தாண்டி ஓட்டுங்க, அதெல்லாம் தாண்டிட்டோம். நம்ம சும்மா 1980 பேசிக்கிட்டதெல்லாம் இப்பயும் பேசிக்கிட்டு அதெல்லாம் பெரிய வீரமெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வேர்ல்டுடைய ஃபாஸ்டஸ்ட் ரைடர்ஸ் எல்லாம் விமன் இருக்காங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு. ஆணை வெறும் குறியீடு போல நீங்கள் கவனிக்கலாம் வேண்டியதில்லை. நீங்க ஒரு உலகத்தை நோக்கி நகருங்க, அதை தாண்டி போறதுக்கு பத்தி யோசிங்க. ஆணை ஆட்சிகளை வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நான் தான் வேட்டையாடாதுங்கிறேன், அப்புறம் எதுக்கு அதை புரிஞ்சு எதுக்கு தூக்கிட்டு இருக்கணும்? மல்டி டாஸ்கிங் யுவர் ஸ்ட்ரெங்த், கோ அண்ட் செக் இட் அவுட். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த், கோ அண்ட் செக் இட் அவுட். டெக்னோ இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த், கோ அண்ட் செக் இட் அவுட். மாடர்ன் நியூ திங்ஸ் எது வந்தாலும் உடனடியாக இருக்கும். ஏன்னா கிரியேட்டிவிட்டி தான் பெரிய ஏரியா. சோ உங்களுடைய பலம் என்ன என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், வேல்யூ யுவர் செல்ஃப், வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களை பற்றின மரியாதையும் பிரியமும் உங்களுக்கு வருகிற போது மட்டும்தான் உங்களுக்கு அது பற்றின பார்வை மிக தெளிவாக தெரியும். கன்விக்ஷன் இஸ் தி பவர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க அது நம்பப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ ஒரு தாத்தா இருக்கார். இப்போ தாத்தா செத்து போயிட்டார். நீங்க கவனிச்சிருக்கீங்களா வீடுகளில்? இப்போ தாத்தா இருப்பாரு, அல்லது ஒரு பெரியவர் இருப்பார் வீட்டில். ஒரு 55 வயசுலயோ அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல அவர் 60 வயசுல செத்து போயிடுவார் திடீர்னு. தாத்தா செத்த பிறகு என்னது காப்பியா? ஏ அப்பா, உலகத்துல மேடையில பேசிட்டு இருக்க காப்பி கொடுத்து நான் பார்த்ததே இல்லப்பா, நல்லா இருக்கு பாரு. இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. மாதிரி தொண்டை தான் இருக்கல, காபி ஒண்ணு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு 50-60 வயசுல ஒரு தாத்தா இறந்து போன பிறகு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு நிற்கும், படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு பையன், அதுக்கடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். 3 பேரும் விட்டு செத்து போயிடாரு. ஆனா அதுக்கடுத்து 15-20 வருஷம் இட்லி கடை போட்டு, வடை கடை போட்டு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, பையனை படிக்க வச்சு, அடுத்த பிள்ளையை ஆளாக்கி 3 பேரையும் செட்டில் பண்ணிட்டு தான் அந்த கிளவி சாவு. நீங்க செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆனா பாட்டி செத்த 4வது வருஷம் தாத்தா செத்துருவார். அது வரைக்கும் அவருக்கு தெரியாது, நான் அவளைதான் சார்ந்து இருந்தேன்னு அவளுக்கு தெரியாது. அவர் நினைச்சுக்கிட்டு பாரு, அவர் ஆளுமையிலே அவர் வாழ்ந்ததாக அவர் நம்பிக்கொண்டிருப்பார். இந்த அதை எடுன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துட்டு வந்தா அவளுக்கு அந்த மந்திரமே தெரியாது. அதை எடுனா எது, அதை எடுன்னு சொன்னா அதுக்கு புரியும். நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், எல்லாத்தையும் பின்னால இருந்து அவள் தான் செய்து கொண்டு இருக்காலும் தெரியல. என்னைக்கு என் பொண்டாட்டி என்ன விட்டு போனாலும் அன்னைக்கே ஏம்படுக்க திண்ணைக்கு வந்துருச்சுன்னு வைரமுத்து சொல்லுவார். திண்ணைக்கு வந்துடும். உள்ள போனா கொல்லி போச்சு, சொத்து போனா சொந்தம் போச்சு, சம்சாரம் போனா சகலமும் போச்சு, அம்புட்டும் போயிடும். தாத்தாக்கு அந்த ஏக்கம் இருக்கும், மன்னிப்பும் கேட்க முடியாது. அந்த போட்டோ முன்னால போய் நின்றுட்டே இருப்பான் அந்த ஆளு. என்னை வழி நடத்தி இவள் இல்லை என்பதை எப்பொழுதும் அவனுக்கே தெரியும். என் பலமே அவள் தான் என்பது அவள் போன பிறகு அவனுக்கு தெரியும். இப்ப பரவாயில்ல, பசங்களுக்கு முன்னாலே தெரியும். நீங்களா கொடுத்து வச்ச ஜெனரேஷன். என் பலமே அவள் தான், என்னை இயக்கியது அவள் தான். நான் பாட்டுக்கு இயங்கிட்டு இருந்து நினைச்சேன், அதை செய்ய இதை செய்ய நான் உத்தரவு மட்டும் போட்டுக்கிட்டே இருந்த ஒருத்தி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கா, எப்படி செஞ்சானே தெரியலையே. அவள்கிட்ட பேசணும்னு தோணும், பேச முடியாது, ஆள் இருக்காது. அப்படியே மருகி ஊருக்குள்ள பெரிய வித்தக்காரனா சுத்திக்கிட்டு இருந்தாலும் 3 வருஷத்துல தாத்தா செத்துருவார். அவ ஏக்கத்திலே செத்துருவார். ஆனா புள்ளைய உசுரோட நின்னுகிட்டு இருக்கு, வளர்த்த ஆளாக்கணுங்கிற நெருக்கடி இருக்கிறப்ப புருஷன் இல்லாம 15 வருஷம் உசுரையே கையில பிடிச்சு வச்சிருப்பான் அவர் கிளவி. கடமையை நிறைவேற்ற உயிரை பிடிச்சு வைக்கிற தெம்பு பொண்ணுகிட்ட. இதெல்லாம் விமென்ஸ் காலேஜுக்காக சொல்ல. I just wanted to make you people to understand what kind of a capacity that you have. நமக்கு எப்போது நம்முடைய பலம் தெரியணும், பலவீனம் மட்டும் தெரியக்கூடாது. என்னைக்கு நம்ம பலம் தெரியுதோ, எங்க பாயணும், எங்க மிதிக்கணும், எங்க ஜம்ப் பண்ணணும், அப்பதான் நமக்கு தெரியும். யாருடைய பலம் எங்க இருக்கு நமக்கு தான் தெரியும். அபிப்பிராய பேதங்களை நம்பாதீர்கள். ஒரு காலகட்டத்தில் நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மள புலியை எந்த இதுவுமே அடிச்சு போடாது, சிறுத்தை எல்லாரையும் கொன்றுவோம், சிங்கம். இப்பதான் தெரியுது 4 நாய் சேர்ந்து ஒரு புலியை அன்னைக்கு பிடிச்சி அடிக்கிறது இன்ஸ்டாகிராம்ல போடுறான். ரைட் தானே? மிருகங்கள் பேசாத வரைக்கும் வேட்டைக்காரனின் வெற்றி கதைகளைத்தான் இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கும், இல்லையா? அப்படி சுட்டாரு, இப்படி பண்ணாரு. மிருகம் வந்து பேசினா தெரியும், ஏய் என்ன பார்த்தோன்னே பாஞ்சு ஓட்டாண்டாவே அப்படின்னு சொல்லும், இல்லையா? மிருகங்கள் பேசாதவரை வேட்டைக்காரனுடைய வெற்றி கதைகள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கும். நீ பேசணும். You have to talk. உன் உரிமைக்காக பேசு, உன் அரசியலுக்காக பேசு, உன் நியாயத்திற்காக பேசு, உன் அதிகாரத்திற்காக பேசு. காரணம், நீ தலைவன். நீ பேசலைன்னா ஊர் பேசாது. நீங்க பேசினாதான் உங்களுக்கான குரல் உங்களிடமிருந்து தான் வரணும். முதல்ல
உலகம் உங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் உரிமைகளை எப்போதும் சலுகை என்று எதிர்பார்க்காது. எனக்கு கொடுக்கப்பட்டது. நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. இதெல்லாம் உலகத்தின் அனர்ச்சமான வார்த்தை. நீ உருப்பட மாட்டேன்னு சொல்றவன கூட நான் ஒத்துப்பேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. ஏன்னா கேட்கல நல்லாவும் இருக்கும். ஆஹா, பெரிதாக ஏதோ சாதித்து விட்டோம். நான் எவ்வளவு தூரம் வரணும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்க பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, கேட்பதற்கு அந்த வார்த்தை நியாயமானது போல இருக்கும். நம்ம மீது அன்பு கொண்டவர்கள் சொல்லுகிற வார்த்தையாகவும் அது இருக்கும். நான் நீ இவ்வளவு தூரம் வந்து அது அவருடைய கெப்பாசிட்டியிலிருந்து அவர் சொல்றார். ஏன்னா அவரால் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்ப நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது என்று கேட்கிற போது ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று தோணும். எந்த இடத்தை தொடணும் நான் தான் தீர்மானிக்கணும். என் கெப்பாசிட்டி என்ன நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கணும். உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், என்ன இருக்குங்கிற லிஸ்ட் இருக்கணும். முதல்ல உசுர் இருக்கு, ரைட்டா? உங்களோட பிறந்த பல பேர் செத்து போயிட்டாங்களே. கையில ஒரு படிப்பு இருக்கு. நிறைய பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவர் சொன்னா ரொம்ப பெருமையா இருந்துச்சு. முதல் தலைமுறை பட்டதாரியாக உள்ள வந்திருக்கிறீங்க. வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எழுதுறதுக்கு ஒரு கதை இருக்கு. என்கிட்ட யூ ஆர் த ஹீரோயின் ஆஃப் யுவர் ஸ்டோரி, ரைட் இட். எழுது. யூ ஹேவ் டு செட் த நரேட்டிவ்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். otherwise someone will come and dictate the terms to you which you may not accept it. உங்களுக்கான வரலாறையும் வாழ்க்கையும் நீங்கள் தான் எழுதணும். இல்லைன்னா அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் உத்தரவுப்படி வாழ வேண்டிய ஒரு தலையெழுத்து நமக்கு நேரலாம். அது நமக்கு பிடிக்காமல் போலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், வாழ்க்கையில ரெக்ரெட் மட்டும் இருக்கக்கூடாது. பிடிச்சதை செய்யணும், சந்தோஷமா செய்யணும். உடம்பு வலிக்காது, மனசு வலிக்காது, நிம்மதியா இருக்கும். வேர்த்து கொட்டினாலும் மனசுல மகிழ்ச்சி தாண்டவமா இருக்கும். நான் ஊரை விட்டு கிளம்பி 4 நாள் ஆச்சு. இது 6வது மேடை. தொண்டையெல்லாம் வலிக்குது, வயிற்றெல்லாம் பிடிச்சி இழுக்குது, என்னென்னமோ பண்ணுது. ஆனா பேசணுங்கிற எண்ணம் மட்டும் குறையவே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யறேன். எங்க வீட்டுல வந்து நீங்க கேட்டு பாருங்க, அம்மா சொல்லுவோம், உலகத்திலே 1ஆம் நம்பர் சோம்பேறி வந்தான் அப்படிம்பாங்க. எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணுவேன், எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணுவேன். எந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச், எந்த சுவிட்ச் லைட் சுவிட்ச். the most important thing that நான் சொன்னது மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யணும். நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யலைன்னா நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஒருத்தங்க செய்ய சொல்லுவாங்க. வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதை அந்த வாழ்க்கையை நீங்க வாழும். ஏடா என்ன வீடு சோம்பேறின்னு சொல்லுவாங்க. உண்மையான வீட்டை கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோட தான் இருப்பேன். படுத்துக்கிட்டே என் பொண்ணை கூப்பிட்டு அந்த தலைவாணி எடுத்து மூஞ்சிலே அடிச்சுட்டு போவா. ஒரு நீயான எபிசோட் ஷூட் பண்றதுக்கு 6.5 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் ஆகும். இடையில 1 மணி நேரம் கிராப், மறுபடியும் 7 மணி நேரம் ஷூட் பண்ணும். 7 14 மணி நேரம் நிக்கணும், 14 மணி நேரம் பேசணும், 14 மணி நேரம் யோசிக்கணும். டயர்டே ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சது. 5 நிமிஷம் உட்கார நிக்க மாட்டேங்கிறீங்க, அங்க மட்டும் அங்க நிக்கிறீங்க அப்படின்னு என் பொண்ணு அடிக்கடி கேட்பா. அது எனக்கு பிடிச்சது. பிடிச்சதை செய்யறப்ப கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அது லைஃப் முழுக்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கும். அதுக்கு இப்ப ரெடி ஆயிடுங்க. பிடிச்சதோ பிடிக்கலையோ, அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அப்ரோச் பண்ணி பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, போராடுங்க. உங்களுக்கானதை நீங்க செட் பண்ணுங்க. நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்க கதைக்கு நீங்க ஹீரோயின், நீங்க எழுதுறதா கதை, நீங்க தான் பிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது உங்க லைஃப். லைஃபும் பேரும் நம்மோட்டு. எப்படி பேரு கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போதோ, லைஃப் நம்ம கூட வரப்போதோ. அப்படிப்பட்ட வாழ்க்கை அடுத்தவங்க எழுதுறதுக்கு இடம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, if you ask other people to influence your life wrongly, it won't work. அதுக்கு சில முக்கியமான விஷயங்களை கான்டெம்பரரி லைஃப் ஸ்டைல செய்ய வேண்டிய. பாயிண்ட் நம்பர் 1, don't waste your time in social media much of the time. நான் அறிவியலுக்கு எதிரானவர்கள் அல்ல, அது புதிய நவீன கருவிகளை பயன்படுத்தக்கூடாது என்ற பழமைவாத பூமர் அங்கிள்லாம் நான் ஒன்றும் கிடையாது. பட் the same time that you need to understand the richest person in the world is the person who has a lot of time. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.